Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 5 டேஸ் கிளாसेस போயிருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம டே 3 வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம டே 4ல வந்து நின்னுருக்கோம். சோ நீங்க டே 3 வரைக்கும் பார்க்கல அப்படினா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த 5 டேஸ் கிளாஸ்க்கான PPT உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் இங்கிலீஷ் கிராமர்ல இருக்கிற டென்ஸ் பார்த்து பயங்கரமா பயப்படுறோம். ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? இன்னைக்கு அந்த பயத்தை உடைச்சி எறிய போறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்னன்னு பார்க்கலாங்க. காலங்கள். ஏன் இந்த டென்ஸை வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு செயல் நடக்குதா அல்லது நடந்ததா அல்லது நடக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டென்சஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குது. புரிஞ்சிருச்சா? இப்போ டென்சஸில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 12 டென்சஸ் இருக்குது. இந்த 12 டென்சஸ் நம்ம 3ஆக பிரிக்கலாங்க. ப்ரெசண்ட், இதை நம்ம நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட், இதை நம்ம கடந்த காலம் இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர், இதை நம்ம எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? ப்ரெசண்ட்டில் 4 டென்ஸ் இருக்குது, பாஸ்ட்டில் 4 டென்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் 4 டென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறதுக்கு இந்த டென்சஸ் கான்செப்டில் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும், அந்த செயலை யார் செய்கிறாங்க அல்லது எது செய்தோ அதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட், இந்த 7 சப்ஜெக்ட் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ப். வெர்ப்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் செயல் தான் வெர்ப். நடக்கிறது, படிக்கிறது, தூங்குறது, விளையாடுறது, இந்த மாதிரி பேசுவோம் பார்த்தீங்களா? நம்ம செய்யக்கூடிய செயல், அதாவது சப்ஜெக்ட் என்ன செயலை செய்கிறாங்களோ அதுதான் வெர்ப். 2 பாயிண்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? சப்ஜெக்ட், வெர்ப். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்போட யூசேஜ் என்ன அப்படின்னா நிறைய யூசேஜ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கறது இந்த ஆக்ஸிலரி வெர்ப். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் நம்ம நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு உள்ளே நம்ம கண்டிப்பாக ஆக்ஸிலரி வெர்பை வச்சு தான் பேசணும், ஆக்ஸிலரி வெர்பை வச்சு தான் பேச முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம், ஒரு நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்வியை நம்ம எதை வச்சு தான் கேட்கணும் அப்படின்னா ஆக்ஸிலரி வெர்பை வச்சு தான் கேட்கணும். ஆக்ஸிலரி வெர்போட யூசேஜ் புரிஞ்சிருச்சா? இப்போ உங்கள் எல்லாருக்குமே சப்ஜெக்ட், வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப் இந்த 3 கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 12 டென்சஸை ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரே ஒரு சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் இந்த 12 டென்சஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். எந்த சப்ஜெக்டை வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஐ, நான், என்னையை வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களை வச்சே நீங்கள் இந்த 12 டென்சஸை கற்றுக்குங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 டேஸ் கிளாஸ்க்கான PPT இருக்குது. அதோட பேஜஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேஜஸ் கிட்டே இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த 5 டேஸ் கிளாஸ்க்கான PPTயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பாருங்கள், தமிழில் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இது எப்படி பேசலாம் அப்படின்னா இதை பேசுகிறதுக்கு தான் மேலே பாருங்கள் உங்களுக்கு நான் ஈஸியாக புரிகிறதுக்காக ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு. ஒரு சென்டென்ஸ் இந்த கட்டமைப்பில் கட்டப்பட்டாதான் தெளிவாக மற்றவங்களுக்கு அது புரியும். பேசலாமா? மேலே ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இப்போது இந்த தமிழ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? சப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும், அந்த செயலை யார் செய்கிறாங்க அவங்க தான் சப்ஜெக்ட். இங்கே எழுதுகிற ஒரு செயல் நடக்குது, இந்த செயலை யார் செய்கிறா அப்படின்னா நான் தான். அப்போ நான் தான் சப்ஜெக்ட். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருந்தே உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டு வரலாம். இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஓகே, சப்ஜெக்டை பேசியாச்சு. ரெண்டாவது பாருங்கள்
verb. இங்கே என்ன verb இருக்குது? verbனா எழுதுறது. எழுதுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ரைட். சேர்ந்து பேசுங்க. ஐ ரைட், நான் எழுதுகிறேன். என்ன? ஒரு கடிதம். a letter. ஐ ரைட் a letter. இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தெளிவாக புரிஞ்சிருச்சா? நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சப்ஜெக்டை தாண்டி நான் வெளில எங்கேயுமே போகிறது கிடையாது. ஓகேங்களா? நல்லா கவனமாக கவனிச்சிட்டே வாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தமிழில் ஒரு சென்ஸ் எழுதியிருக்கேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. முன்னாடி பார்த்தோம் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். தட்ஸ் ஆல். எழுதுகிறேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே என்ன பேசியிருக்கோம்? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா கவனிங்க. கண்டினியூஸ்னா என்ன? தொடர்ச்சியாக. இப்போ நான் எழுதுகிற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி பேசலாம்? மேலே ஸ்ட்ரக்சர் பார்த்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா நான் தான், ஐ. இப்போ அடுத்து பாருங்களேன், ஆம் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட பேர் தான் ஆக்ஸலரி வேர்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்ஸலரி வேர்புனா ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறதே ஆக்ஸலரி வேர்ப் தான். தொடர்ச்சியாக ஒரு செயல் இந்த சென்டென்ஸில் நடக்குது. எழுதி கொண்டு இருக்கிற ஒரு செயல் எப்போ நடக்குது? இப்போயா, நேத்தா, நாளைக்கா? அதாவது ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா? ஆம் அப்படிங்கிறது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோடைய ஆக்ஸலரி வேர்ப். ஐம். நெக்ஸ்ட் பாருங்களேன், வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஐம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். என்ன? a letter. சேர்ந்து பேசலாமா? ஐம் ரைட்டிங் a letter. ஐம் ரைட்டிங் a letter. இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் பார்க்கக்கூடிய மூணாவது டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கும். போன வாரமாக இருக்கலாம், போன வருஷமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த செயலை நம்ம ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி பேசுகிறோமா? இங்கே பாருங்களேன், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இருக்கிறேன். இருக்கிறேன்னா இப்போ இருக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குதா? ஆனால் இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், முடிஞ்சதை தான் பேசியிருக்கோம். கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை ப்ரெசண்ட்டில் தொடர்பு படுத்தி பேசும்போது தான் இந்த டென்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் அங்கே போயிருக்கிறேன். நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன். நான் தேர்வு எழுதியிருக்கிறேன். நான் உன்னை பார்த்திருக்கிறேன். பேசுவோம் பார்த்தீங்களா? நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா அது வேறு டென்ஸ். இப்போதைக்கு நான் அதை சொல்லிக் கொடுக்கல, இது அதுக்கப்புறம் வரும். நான் உன்னை பார்த்தேன், ஆனால் நான் உன்னை பார்த்துருக்கேன். எப்போயோ பார்த்துருக்கேன், போன வருஷம் நான் உன்னை அந்த இடத்துல பார்த்துருக்கேன். முடிஞ்சது தான், ஆனால் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி பேசுகிறோம். பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன், விளையாடிருக்கேன், தூங்கியிருக்கேன், படிச்சிருக்கேன், போயிருக்கேன். புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த கான்செப்டோட இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். வருதா? இந்த இடத்துல தான் நம்ம ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு பேசணும். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், மேலே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் யாரை பேசணும்? சப்ஜெக்ட். நான் தான் சப்ஜெக்ட், ஐ. இப்போ சப்ஜெக்டை பேசணுன்னு என்ன பேசணும் சொல்லுங்கள் பார்க்கும்? ஆக்ஸலரி வேர்ப். இங்கே என்ன ஆக்ஸலரி வேர்ப்? ஹாவ். ஐ ஹாவ். அடுத்து என்ன பேசணும்? வேர்பை பேசணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு பேசும்போது அதில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது, பாஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் என்ன வேர்போ அதை தான் இங்கே பேசணும். நீங்கள் கேட்கலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்னா என்ன மகான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒரு வேர்புக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா 3 வடிவம் இருக்குது. ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ப்ரெசண்ட்டை நம்ம V1 சொல்லுவோம், பாஸ்ட்டை நம்ம V2 அப்படின்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம V3 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற V3 இந்த வேர்பு தான் நம்ம இங்கே பேசணும். ஐ ஹாவ் ரைட் அப்படின்னு பேசக்கூடாது, ஐ ஹாவ் ரோட் பேசக்கூடாது, ஐ ஹாவ் ரிட்டன் இப்படி தான் பேசணும். இந்த இடத்துல எழுதி இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது ரிட்டன் அப்படின்னு தான் பேசணும். புரிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை தாண்டி வெளியில் நான் போயிட்டேன் அப்படின்னா
லைட்டாக உங்களுக்கு கொஞ்சமாக குழப்பம் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதை தாண்டி இந்த கான்செப்டை தாண்டி என்னால் வெளில போக முடியல. ஃபார் யூ, உங்களுக்காக தான். ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதியிருக்கிறேன். அ லெட்டர், ஒரு கடிதம். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் பார்க்கக்கூடிய 4வது டென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. எவ்வளோ நேரம் நடந்துக்கிருக்கு, எப்போ இருந்து நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கும் இந்த சென்ஸ்குள்ள ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டென்ஸில் தான் பேசணும். பாருங்களேன், நான் 2 மணி நேரமாக ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வரும். இது நம்ம 2வதாக பார்த்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற சென்ஸ் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருதா? நல்லா கவனிங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் ஒரு சென்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த சென்ஸில் இருக்கிற செயல் எவ்வளோ மணி நேரமாக நடக்கு அல்லது எப்போ இருந்து நடக்கு அப்படிங்கிறத நம்ம பேசவே மாட்டோம். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். ஆனால் இங்கே கவனிங்க, நான் 2 மணி நேரமாக, நல்லா கவனிங்க, 2 மணி நேரமாக ஒரு டியூரேஷனை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், 2 மணி நேரம். அப்போது இந்த செயல் இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எவ்வளோ மணி நேரமாக அப்படிங்கிற கேள்வி இங்கே வைக்கும்போது 2 மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. அப்போனா நம்ம ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது. பேசலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசலாம். ஐ, அதுக்கப்புறம் பாருங்கள் ஹாவ் பீன், இதை நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் பீன். அதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள், வெர்போட ஐன்ஜி ஆட் பண்ணி பேசணும். அப்படின்னா தொடர்ச்சியாக நடக்குது. ஐ ஹாவ் பீன் ரைட்டிங், நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். என்ன? a letter. சேர்ந்து பேசலாமா? ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். இன்னும் அந்த சென்ஸ் முடியல. எவ்வளோ மணி நேரமாக எழுதி கொண்டே இருக்கிறேன்? 2 மணி நேரமாக. நல்லா கவனிங்க, ஒரு டியூரேஷன் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டியூரேஷனுக்கு முன்னாடி ஃபார் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி தான் பேசணும். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் 2 hours. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற இந்த 4 டென்ஸை ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். இப்போது இங்கே இருக்கிற அந்த 4 தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நல்லா யோசித்து உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கரெக்டானு செக் பண்ணி பாருங்கள். நான் ஆன்சரை மட்டும்தான் சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவேன். நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஐ ப்ளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன். ஐ ஹாவ் பிளேட் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையிலிருந்து என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் மார்னிங். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். 4th சென்ஸ் பாருங்கள். நான் காலையிலிருந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணுங்கள். சின்ஸ் மார்னிங், சின்ஸ் எஸ்டர்டே, சின்ஸ் லாஸ்ட் வீக். புரிஞ்சிடுச்சா? ஆனால் இதே சென்ஸை நான் மாற்றி பேசுகிறேன் பாருங்களேன். நான் 2 மணி நேரமாக என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசலை, டைம் டியூரேஷனை தான் பேசியிருக்கோம், 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 2 hours. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற இந்த 4 டென்ஸ் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 days கிளாஸ்க்கு அந்த பிபிடி இருக்குது. அதில் 500 pages கிட்ட இருக்கும். நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாஸ்ட் டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்குங்க, அதை பற்றி பேசுகிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தமிழில் ஒரு சென்ஸில் இருக்கேன்.
நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேன். எப்படி பேசலாம்? ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் மேலே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட் யார்? நான். ஐ. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப்? எழுதுறது. எழுதுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ரைட். ரைட் அப்படிங்கிற இந்த வேர்பை இங்கே பேசக்கூடாது. வேர்போட V2 தான் பேசணும். முன்னாடி சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? ரைட், ரோட். ரோட் தான் இதோட பாஸ்ட் ஃபார்ம். அப்போ இந்த இடத்துல ஐ ரோட் அப்படின்னு தான் பேசணும். நான் எழுதினேன். என்ன? அ லெட்டர். ஐ ரோட் அ லெட்டர். எப்போ? நேற்று. எஸ்டர்டே. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். செகண்ட் பாருங்களேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் நடந்திருக்குங்க. அதை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தமிழில் பாருங்கள். நான் ஒரு கடிதம் நேற்று எழுதி கொண்டிருந்தேன். நான் நேற்று ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஒரு 2 மணி நேரம் எழுதியிருப்பேன். ஒரு ½ அன் ஹவர் எழுதியிருப்பேன். ஒரு 1 ஹவர் எழுதியிருப்பேன். அந்த செயல் பாஸ்டில் ஆரம்பித்து பாஸ்ட்லேயே தொடர்ச்சியாக நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிடும். புரிஞ்சிருச்சா? பேசலாமா? ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் மேலே கொடுத்தாச்சு. ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை வரிசையாக நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசலாமா? ஐ வாஸ் ரைட்டிங் அ லெட்டர். நான் ஏன் இவ்வளோ நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரக்சரை பார்த்து இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது ஈஸியாக புரியும். பாருங்கள், சப்ஜெக்ட் யார்? ஐ. சப்ஜெக்டை பேசணுன்னு என்ன பேசணும்? வாஸ். ஏன் அப்படின்னா எழுதி கொண்டிருந்தேன். பாஸ்டில் தான் இந்த செயல் நடந்திருக்கு தொடர்ச்சியாக அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கிறதே வாஸ் அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வெர்ப் தான். ஐ வாஸ் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருந்தேன். என்ன? அ லெட்டர். ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். எப்போ? நேற்று. எஸ்டர்டே. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ 3வது டென்ஸ் பார்க்கலாமா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா, அதாவது கடந்த காலத்தில் 2 செயல் நடந்திருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன செயல் நடந்துச்சோ அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தமிழில் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன். நல்லா கவனிங்க. நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன். நான் அங்கே போயிருந்தேன். நான் தேர்வு எழுதியிருந்தேன். நான் தேர்வு எழுதினேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் தேர்வு எழுதி இருந்தேன். எங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு பேசுகிறீங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் இந்த டென்ஸ் வச்சு பேசலாங்க. புரியுதா? ஈஸியாக இருக்குதா? பேசலாமா? ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். வாயை திறந்து பேசுங்க. ஆன்சர் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் யார்? நான். ஐ. சப்ஜெக்டை பேசணுன்னே கண்ணை மூட்டை ஆக்ஸிலரி வெர்பு தான் பேசணும். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஹேட் தான் அதோட ஆக்ஸிலரி வெர்ப். ஐ ஹேட். அதுக்கப்புறம் வெர்பை பேசணும். என்ன வெர்ப் இருக்குது? எழுதுறது. ஆனால் நல்லா கவனிக்கணும். பெர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் ஒரு சென்டென்ஸை வச்சு பேசும்போது அதில் வரக்கூடிய வெர்ப் கண்டிப்பாக V3 இருக்கிற வெர்பை தான் பேசணும். மறந்துடாதீங்க. பேசலாமா? ஐ ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இந்த டென்ஸில் நீங்கள் எந்த காலத்தையும் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் போய் பேசுங்க. ஐ ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே. ஐ ரோட் அ லெட்டர் லாஸ்ட் வீக். நீங்கள் ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணாமல் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு பேசலாம். இப்போ 4th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்திருக்குங்க. அந்த செயல் எவ்வளோ மணி நேரமாக நடந்திருக்கு அல்லது எப்போ இருந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது நம்ம இந்த டென்ஸில் நம்ம பேசலாம். புரிஞ்சிருச்சா? பேசலாமா? ஸ்ட்ரக்சர் கொடுத்தாச்சு. வாயை திறந்து பேசுங்க. ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் 2 hours. ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் 2 hours. இப்போ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற இந்த 4 டென்ஸ் தெளிவாக சூப்பராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், தயவுசெய்து உங்கள் எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கன்னா அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆன்சர் பண்ணவா? நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடினேன். ஐ பிளேட் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ்.
நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். I was playing cricket with my friends. நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி இருந்தேன். I had played cricket with my friends. நான் என் நண்பர்களுடன் 2 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தேன். I had been playing cricket with my friends for 2 hours. ஈஸியாக புரியுதாங்க? சாரி, என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்டில் இருக்கிற 4 டென்ஸ் அண்ட் ப்ரெசண்ட்டில் இருக்கிற 4 டென்ஸை நம்ம டீடெயிலாக பார்த்து முடிச்சாச்சுங்க. டோட்டல் 8 டென்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக சூப்பராக கற்றுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து ஃப்யூச்சரில் இருக்கிற 4 டென்ஸை நம்ம டீடெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம இந்த டென்ஸை நம்ம பேசலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், நான் ஒரு கடிதம் எழுதுவேன். நாளைக்கு எழுதுவேன், அடுத்த வாரம் எழுதுவேன், அடுத்த மாதம் எழுதுவேன், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு. ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. பேசலாமா? சப்ஜெக்டை பேசணும், ஐ தான் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை பேசணும், ஐ வில், அதுக்கப்புறம் வெர்பை பேசணும். வெர்ப் என்ன? எழுதுறது. ஐ வில் ரைட் என்ன? அ லெட்டர். ஐ வில் ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுவேன். ஈஸியாக இருக்குதா? இப்போ செகண்ட் பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக கொஞ்சம் நேரம் நடந்துகிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். நம்ம அந்த காலத்தை மென்ஷன் பண்ணி தான் பேசணும்னு அவசியம் கிடையாது, மென்ஷன் பண்ணாமலும் பேசலாம். ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. சப்ஜெக்டை பேசுங்க, வில் பி அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் பேசுங்க, அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து பேசுங்க, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை பேசுங்க. பேசலாமா? ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர். ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். ஃப்யூச்சரில் ஒரு செயலை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன். கடிதம் எழுதக்கூடிய ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டென்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நல்லா கவனிங்க. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிந்திருக்கும் அப்படின்னு பேச வரும்போது நம்ம இந்த டென்ஸை வச்சு பேசலாம். தமிழில் ஒரு சென்ஸ் எழுதியிருக்கேன், நான் ஒரு கடிதம் எழுதி இருப்பேன். உங்களுக்கு இது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், இன்னும் தெளிவாக புரியிற மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன் பாருங்களேன். நான் நாளைக்கு ஊருக்கு வந்திருப்பேன். நல்லா கவனிங்க, அந்த செயல் நடந்துச்சா? இல்லை. நடக்குதா? இல்லை. இனிமே தான் நடக்க போகுது. நடந்து முடிந்திருக்கும்னு சொல்ல வந்திருக்கேன். நான் நாளைக்கு ஊருக்கு வந்திருப்பேன். நான் நாளைக்கு அவனை பார்த்துருப்பேன். நான் அடுத்த மாதம் ஒரு பைக் வாங்கியிருப்பேன். நாங்கள் அடுத்த வருஷம் காலேஜில் போய் சேர்ந்துருப்போம். புரியுதா உங்களுக்கு? எதிர்காலத்தில் ஒரு செயலை நாங்கள் செய்திருப்போம் அப்படின்னு சொல்ல வரும்போது தான் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு பேசணும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கா? பேச ஆரம்பிக்கலாமா? ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க, ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஐ வில் ஹாவ், ஐ சப்ஜெக்ட், வில் ஹாவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப். அடுத்து என்ன பேசணும்? வெர்பை பேசணும். ஆனால் நல்லா கவனிங்க, பெர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் பேசும்போது அதில் வரக்கூடிய வெர்ப் கண்டிப்பாக நீங்கள் V3யில் இருக்கிற வெர்பை தான் பேசணும். ஐ வில் ஹாவ் ரிட்டன், நான் எழுதியிருப்பேன் என்ன? அ லெட்டர். ஐ வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். திட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஃபைனலாக 4வது டென்ஸ் பாருங்கள், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது எதிர்காலத்திலையும் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். நல்லா கவனிங்க, இருப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சர் தான். கடிதம் எழுதுகிற செயலை நான் பாஸ்டில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம், ஏன் ப்ரெசண்ட்டில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைனா நான் ஃப்யூச்சரில் கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு செயல் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர். அது இங்கே முக்கியம் கிடையாது. ஃப்யூச்சர்லேயும் அந்த செயல் தொடர்ச்சியாக தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும்போது தான் இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? பேசலாமா? ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. வாயை திறந்து பேசுங்க. ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் 2 hours. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் ஹாவ் பீன் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப், ரைட்டிங் அப்படிங்கிறது வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஆட் பண்ணி பேசியிருக்கோம். அ லெட்டர் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணணும், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஆன்சரை மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். சொல்லவா? நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவேன். ஐ வில் ப்ளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ்.
I will play cricket with my friends. நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பேன். I will be playing cricket with my friends. I will be playing cricket with my friends. நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி இருப்பேன். I will have played cricket with my friends. I will have played cricket with my friends. நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருப்பேன். I will have been playing cricket with my friends. I will have been playing cricket with my friends. இப்போ இந்த இடத்துல நான் 2 மணி நேரமாக நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருப்பேன் அப்படின்னா for 2 hours அப்படின்னு சேர்த்து ஆட் பண்ணி பேசிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.